லஞ்சம் கொடுத்துடலாம். லஞ்சமே வாங்காத ஒரு கடவுள் யார் அப்படின்னா சனி பகவான் மட்டும்தான். அதனால அவருக்கு நீதிமான் என்று ஒரு பேர் உண்டு, நீதிபதி என்று ஒரு பேர் உண்டு அப்படின்றார். நீதி மட்டுமே திராசை கொடுத்துருவார். நம்ம லட்சம் கோடிக்கையா செஞ்சாலும் நீ பாவத்தான என்னது கொடுக்குற, புண்ணியத்தையா கொடுக்குற அப்படின்னு நம்ம திராசரை கொடுத்துருவார். நம்மளுடைய பாவம் எவ்வளவு, இப்பிறவி நம்ம எவ்வளவு பாவம் பண்ணணும்னு திராசரை பிடிச்சு அளந்துருவார், எவ்வளவு புண்ணியம் பண்ணணும் திராசரை பிடிச்சு அளந்துருவார். அதுதான் 2 திராசத்தில் பாவம் புண்ணியம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்றாங்க. அப்பேற்பட்ட சனி கர்மாதிபதி, பித்திரு தோஷத்தை உற்பத்தி பண்ணக்கூடியவர். அதே மாதிரி பித்திருடைய சாபத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த சனி பகவான் கொடுப்பார் அப்படின்றாங்க. அப்பேற்பட்ட சனி திசை 19 வருஷம் தானியம் பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு எள்ளு வஸ்திரம் கருவீர வஸ்திரம். இந்த சனி பகவானுக்கு மருதாணிக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, பூலோகத்துல மருதவாசினின்னு ஒரு பெண் இருந்தா, அந்த பெண்ணுடைய பாத்தீங்கன்னா அந்த பெண் எப்படி இருப்பா அப்படின்னா சிவப்பான தோட்டத்துல இருப்பா. சொல்லுங்க சிவத்த பொண்ணு சொல்றோம் இல்லையா, அப்படின்னா சிவத்த பொண்ணு செக்க சிவப்பு என்ன நிலைமை இருக்குமோ அப்படிதான் அந்த பொண்ணு இருந்தா அப்படின்றாங்க. அப்ப எவருடைய பொண்டாட்டி இருக்காங்க இல்லையா,